அன்பார்ந்த தமிழ் சொந்தங்களே, நம்முடைய 413ஆம் நாள் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து இடிந்த கரைக்கு வரவிருந்த இந்திய பொதுவுடைமை கட்சி மார்க்சிஸ்ட் லெனினிஸ்டுடைய தேசிய செயலாளர் திரு தீபங்கர் பட்டாச்சாரியா அவர்கள் திரு குமாரசாமி, வழக்கறிஞர் ரமேஷ் ஆகியோரோடு ராதாபுரம் அருகே வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். 5 பேர் ராதாபுரத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த இயக்கத்தை சார்ந்த 70க்கும் மேற்பட்டோர் திருநெல்வேலியிலே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது ஒரு ஜனநாயக மீறல். தீபங்கர் பட்டாச்சாரியா மேற்கு வங்காளத்தை சார்ந்தவராக இருந்தாலும் இந்திய நாட்டிலே எல்லோருக்கும் எல்லா இடத்திற்கும் போகிற உரிமை இருக்கிறது. அந்த உரிமை மறுக்கப்பட்டு இன்றைக்கு அந்த தோழர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் இங்கே பேரணியாகவோ அல்லது ஒரு பெரிய போராட்டத்தை நடத்துவதற்காகவோ வரவில்லை. போராடி கொண்டிருக்கிற நம்மை போன்ற சாதாரண சாமானிய மக்களுக்கு ஆதரவு தெரிவிப்பதற்காக வந்தவர்களை தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள் தமிழக காவல்துறையினர். அதுபோல இந்திய பொதுவுடைமை கட்சியை சார்ந்த தோழர் மகேந்திரன் அவர்களும் இன்றைக்கு திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறார். தோழர் மகேந்திரன் பல முறை நம்முடைய ஊருக்கு வந்தவர். அந்த தோழரையும் இன்றைக்கு தமிழக அரசுடைய காவல்துறை ஊருக்குள் வரவிடாமல் திருப்பி அனுப்பி இருக்கிறார்கள். நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் தோழர் சீமான் அவர்கள் இன்றைக்கு வருவதாக இருந்தது. ஏதோ காரணங்களால் இன்றைக்கு வர முடியவில்லை. அவர் நாளை பிற்பகல் வரவிருக்கிறார். அவரையும் தடுத்து நிறுத்துவார்களா என்பது நமக்கு தெரியாது. இப்படி சீப்பை ஒழித்து வைத்து விட்டால் திருமணத்தை நிறுத்தி விடலாம் என்று தமிழக அரசும் தமிழக அரசுடைய காவல்துறையும் கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த தலைவர்கள் நிச்சயமாக நம்மை சந்திக்க வருவார்கள். திரு தீபங்கர் பானர்ஜி பட்டாச்சாரியா அவர்களுடன் நான் தொலைபேசியிலே பேசினேன். உங்களை வந்து சந்திக்க முடியாமல் ஆகிவிட்டது, நாங்கள் மீண்டும் வருவோம் என்று சொன்னார். அந்த இந்திய பொதுவுடைமை கட்சி மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் இயக்கத்தினுடைய தேசிய பொதுச் செயலாளர் தோழர் சீமான் இந்த பகுதியை நன்கு அறிந்தவர். அவருக்கு எப்படி வர வேண்டும், எங்கே மறித்தால் எங்கே வரலாம் என்பது அவருக்கு தெரியும். எனவே அவர் நிச்சயமாக நாளை நம்மை பார்க்க வந்து விடுவார். பல வழக்குகளிலே கைது செய்யப்பட்டு வேலூர் மற்றும் திருச்சி சிறைகளிலே அடைக்கப்பட்டிருக்கிற நம்முடைய சொந்தங்கள் இன்றைக்கு அவருடைய வழக்குகள் இன்றைக்கு வள்ளியூர் நீதிமன்றத்திலே, திருநெல்வேலி நீதிமன்றத்திலே விசாரணைக்கு வந்தன. நம்முடைய வழக்கறிஞர்கள் எத்தனையோ வாதிட்டும் தமிழக அரசு அவர்களுக்கு பிணை கொடுக்க முடியாது, கொடுக்க கூடாது என்று வாதாடி அவர்களுடைய பிணையை தடுத்திருக்கிறது. அவர்கள் எல்லாம் அபாயகரமானவர்கள், அணு உலையை உடைக்க சென்றவர்கள். இவர்களை வெளியே விட்டால் பெரிய ஆபத்து வந்துவிடும் என்று அரசு வழக்கறிஞர் வாதிட்டிருக்கிறார். நம்முடைய வழக்கறிஞர் தம்பி செந்தில் அவர்கள் என்னை அழைத்து பேசினார்கள். அவர் சொன்னார், உச்ச நீதிமன்றமே இந்த வழக்கிலே ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறது. எத்தனை கோடி ரூபாய் செலவு செய்திருக்கிறோம் என்பது ஒரு முக்கியமான விஷயம் அல்ல, மக்களுடைய பாதுகாப்பு தான் முக்கியம். இப்படி உச்ச நீதிமன்றமே ஒரு கருத்தை சொல்லி இருக்கும் போது இவர்கள் போராடுவது நியாயமான போராட்டம். இவர்கள் அணு உலைக்கு எந்த பக்கத்திலும் செல்லவில்லை. அவர்களாகவே காவல்துறை அதிகாரிகள் வருவதற்கு முன்னதாகவே அந்த இடத்திற்கு சென்ற பிறகும் அணுமின் நிலையத்திலிருந்து கிட்டத்தட்ட 500 மீட்டருக்கும் அப்பால் சுய கட்டுப்பாட்டோடு அமைதியாக பொறுப்புணர்வோடு அமர்ந்திருந்த மக்கள் இவர்கள் எதையும் எங்கேயும் போய் உடைக்க போகவில்லை. எனவே இந்த வழக்குகளிலே பிணை கொடுக்க வேண்டும் என்று நம்முடைய வழக்கறிஞர்கள் வாதிட்ட பிறகும் அந்த நீதிபதி மத்திய மாநில அரசுகள் இவ்வளவு அழுத்தமாக ஆணித்தரமாக இருப்பதால், வழக்கு உச்ச நீதிமன்ற அளவுக்கு சென்றிருப்பதால் இங்கே பிணை கொடுக்க முடியாது என்ற ஒரு கருத்தை சொல்லி நம்முடைய விண்ணப்பங்களை நிராகரித்திருக்கிறார். இந்த நிலையிலே நாம் மதுரை உயர்நீதிமன்ற கிளையை அணுகவிருக்கிறோம். இன்றோ அல்லது நாளையோ நம்முடைய வழக்கறிஞர்கள் லஜபதி ராய் அவர்களும் வழக்கறிஞர் வாஞ்சி அவர்களும் நம்முடைய விண்ணப்பத்தை மதுரை உயர்நீதிமன்ற கிளையிலே
சமர்ப்பிக்கவிருக்கிறார்கள். நாம் கொலை செய்யவில்லை, கொள்ளையடிக்கவில்லை, நாட்டின் இயற்கை வளங்களை சுரண்டவில்லை, நமக்கு பிணை கிடைக்காமல் இருப்பதற்கு எந்த நியாயமும் இல்லை. ஓரிரு வாரங்கள் முன்னே பின்னே ஆகலாமே தவிர நமக்கு பிணை தர முடியாது என்பதை தடுத்து நிறுத்துவதற்கு எந்த சக்தியாலும் முடியாது. உண்மையான உழைக்கிற மக்களுடைய போராட்டம் இது என்பது அந்த நீதிபதிகளுக்கும் தெரியும். எனவே நம்முடைய பிணை விண்ணப்பம் மதுரையிலே நாளை சமர்ப்பிக்கப்படவிருக்கிறது. நிச்சயமாக நல்ல செய்தி உடனே வரும். நம்முடைய சகோதர சகோதரிகள் விடுதலை செய்யப்படுவார்கள் பிணையில் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுவரை சற்று பொறுமையாக இருப்போம். இன்றைக்கு மரியின் ஊழியர் சபையை சார்ந்த நம்முடைய அருட் சகோதரியர் வைராவி கிணறு ஊருக்கு சென்று அங்கே உள்ள நம்முடைய சொந்தங்களை சந்தித்து வந்திருக்கிறார்கள். வைராவி கிணறு கிராமத்திலே காவல்துறையினர் என்னென்ன அராஜக வேலைகளிலே ஈடுபட்டார்கள், அந்த பெண்களை எவ்வளவு தரக்குறைவாக, அவமரியாதையாக, அசிங்கமாக, அருவருப்பாக பேசினார்கள் என்றெல்லாம் அந்த மக்கள் கொட்டி தீர்த்திருக்கிறார்கள். வைராவி கிணறு கிராமம் துண்டிக்கப்பட்டிருந்தது. இன்றைக்கு அந்த அருட் சகோதரியர் போய் அவர்களோடு அமர்ந்து பேசி அவர்களுக்கு ஒரு ஆற்றுப்படுத்துதலும் செய்து அவர்கள் கருத்துக்களை, அவர்களுடைய வேதனைகளை, வலிகளை கேட்டுணர்ந்து வந்திருக்கிறார்கள். நேற்று கூடங்குளத்திற்கு சென்றிருந்தார்கள். கூடங்குளத்தில் இருந்து சில சகோதரர்கள், கணேசன் உட்பட, சில ஆதிலிங்கம் அவர்கள் உட்பட சில சகோதரர்கள் வந்திருக்கிறார்கள். கூடங்குளம் மக்கள் இன்றைக்கு நான் நேற்றைய குறிப்பிட்டது போல மிகுந்த எழுச்சியுடன் எழுந்து நிற்கிறார்கள். அதே போன்று வைராவி கிணறு மக்களும் நம்முடைய போராட்டத்திலே இன்னும் ஆணித்தரமாக மாறியிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இந்த நேரத்திலே தமிழக அரசுடைய காவல்துறைக்கும் தமிழக அரசுக்கும் நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அருமை சொந்தங்களே, இந்த நிலையிலே நம்முடைய அக்டோபர் மாதம் 8ஆம் தேதிக்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம், பேசிக் கொண்டிருக்கிறோம். நாளை நம்முடைய இடிந்தக்கரை மற்றும் கூத்தங்குழி ஊர் கமிட்டியினரோடு சந்திப்பதற்கு திட்டமிட்டிருக்கிறோம். அவர்களோடு சந்தித்து நம்முடைய அவர்களுடைய ஆலோசனைகளை கேட்கவிருக்கிறோம். அதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அக்டோபர் 8ஆம் தேதி பல கட்சி தோழர்கள் நம்மை வந்து ஆதரிக்கவிருக்கிறார்கள். பல இயக்கங்களை சார்ந்தவர்கள் 7ஆம் தேதியே வந்து நம்மோடு இருந்து அந்த 8ஆம் தேதி போராட்டத்திலே கலந்து கொள்வதாக சொல்லி இருக்கிறார்கள். அதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்துவிட்டு, திட்டமிடல்களை நடத்திவிட்டு அந்த விவரங்களை நாங்கள் உங்களுக்கு அறிய தருகிறோம். அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி நம்முடைய போராட்டம் திட்டமிட்டபடி மிகுந்த எழுச்சியோடு நடக்கும். 29ஆம் தேதி சென்னையிலே சட்டமன்ற முற்றுகை போராட்டம் நடைபெறவிருக்கிறது. ஐயா பழ நெடுமாறன் அவர்கள் நேற்று அழைத்தார். 29ஆம் தேதி சட்டமன்றத்தினுடைய வைர விழா சென்னை நேரு விளையாட்டு உள்ளரங்கத்திலே நடக்கவிருப்பதால் நம்முடைய போராட்டத்தை 30ஆம் தேதிக்கு மாற்றலாமா என்று கருத்தினை சொன்னார். 30ஆம் தேதி தேவர் ஜெயந்தி என்பதால் அன்றைக்கு அதை நடத்த முடியாது. காரணம், அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் இங்கே பசும்பொன் என்கிற கிராமத்துக்கு வந்து விடுவார்கள். எனவே 30ஆம் தேதி மாற்ற முடியாது. 29ஆம் தேதி என்பதை உறுதி செய்து எல்லா தலைவர்களிடமும் பேசியிருக்கிறோம். நேற்று மாலை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் ஐயா ராமதாஸ் அவர்களிடமும், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஐயா வைகோ அவர்களிடமும் பேசினோம். இன்னும் பல தலைவர்களிடம் பேசி 29ஆம் தேதியை உறுதி செய்திருக்கிறோம். அனைத்து கட்சி தலைவர்களும் மிகுந்த மகிழ்ச்சியோடு, எழுச்சியோடு நம்முடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல, தாங்களே வந்து அந்த போராட்டத்திலே கலந்து கொள்வதாக தெரிவித்திருக்கிறார்கள். 29ஆம் தேதி போராட்டம் தமிழக சரித்திரத்திலே, அரசியல் வரலாற்றிலே ஒரு திருப்புமுனை போராட்டமாக அமையும் என்பதையும் சொல்லி, இன்றைய நிகழ்விலே கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் போராட்ட குழுவின் சார்பாக, இடிந்தக்கரை ஊர் கமிட்டியின் சார்பாக, பங்கு தந்தையின் சார்பாக, போராடுகிற மக்கள் சார்பாக நன்றிகளை சொல்லி விடைபெறுகிறேன். நம்முடைய போராட்டம் நாளை தொடர்ந்து நடைபெறும். நன்றி, வணக்கம்.